ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். தூத்துக்குடியில் இந்த விளாத்தி குளத்தில் இந்த ஸ்கூல் பிள்ளைக்கு நடந்த கதையை பார்த்தீங்களா? இந்த மாதிரி சம்பவம் தாங்க முடியாத சம்பவம் பார்த்தாங்க. இப்படியே தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த மாதிரி தண்டனைகள் ரொம்ப கண்டிஷனாக கொடுத்தா தான் இந்த மாதிரி தவறுகள் யாரும் பண்ண மாட்டாங்க பார்த்தாங்க. ரொம்ப பொட்டை பிள்ளைகளை ஃபுல்லாக சின்ன பிள்ளையிலேருந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த தவறு செய்தவங்க நம்ம தண்டனை கொடுக்குறத எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கணும் பார்த்துக்கோங்க. இத்தனாந்தேதி இவனுக்கு இந்த இடத்துல தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பப்ளிக் எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டு காமிக்கிற மாதிரிக்கே தண்டனை தெரிவித்தாதான் அவனுக்கு நடு ரோட்டில் விட்டு அவனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் மற்றவங்க திருந்துவாங்க பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்படியே 10 நாள் 1 மாதம் அவனை உள்ளே போட அவங்க மறுபடியும் வெளியில் இதே தவறு தான் பண்ணுவாங்க. இந்த பண்ணினவனும் இந்த விளாத்தி குளத்தில் அந்த பிள்ளைய இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணினவனும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இதே தவறு தான் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வந்தானான். மறுபடியும் இதே தவறை செஞ்சுருக்கான். அதனால் இனிமேல் இந்த தவறு பண்ணாத அளவுக்கு அவனுக்கு தண்டனை கொடுங்க. இப்படி நடந்தால் தான் மக்கள் திருந்துவாங்க. இப்படி பண்ணுதவனுங்க. அதனால் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பொட்டை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு கடுமையான தண்டனை கொடுங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.